விநாயகரோட முதுகில் இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு உங்களுக்கு தெரியுமா? சனி பகவான் வந்து எல்லாத்தையுமே பிடிச்சிட்டாரு. பட் விநாயகரை மட்டும் பிடிக்கவே இல்லை. அதுக்கு பின்னாடி தான் இந்த இன்று போய் நாளை வாங்கிற வரலாறும் இருக்குது. ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, விநாயகரை பிடிக்கிறதுக்காக சனி பகவான் வேகமாக வராரு. வந்த பிறகு அவர்கிட்ட பேசும்போது விநாயகர் சொல்கிறார், ஸோ என்னை நீங்கள் பிடிக்க வந்துட்டீங்க, நான் போய் என்னோட தாயார் பார்வதி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி என்னோட முதுகில் இன்று போய் நாளை வா அப்படின்னு நீங்கள் எழுதிட்டு போயிருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சனி பகவானும் விநாயகரோட முதுகில் இன்று போய் நாளை வான்னு சொல்லிட்டு எழுதுறாரு. பார்வதியை பார்க்க விநாயகர் திரும்பி மறுநாள் வந்து பிடிக்க சனி பகவான் வராரு. வந்து விநாயகரை பிடிக்க இருக்கும்போது விநாயகர் வந்து முதுகு திருப்பி, ஸோ என் முதுகில் என்ன எழுதிருக்கு அப்படி படிங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்று போய் நாளை வா அப்படின்னு எழுதிருக்கு. சரி, ஓகே, நீங்கள் சொன்ன வாக்கை மீற மாட்டீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி இன்று போயிட்டு நாளை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவானை அனுப்பி வைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து 7 நாள் நடக்குது. அதாவது இன்று போய் நாளை வான்னு தொடர்ந்து இதே மாதிரி 7 நாட்கள் நடக்குது. சனி பகவான் பிடிக்க வராரு. அப்போ விநாயகர் வந்து என் முதுகில் நீங்கள் எழுதுனது நீங்களே அழிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு சனி பகவான் அழைச்சாரு. அப்போ தான் விநாயகர் சொல்கிறாரு, உங்களோட பிடிக்க வேண்டிய 7.5 நாள் காலம் முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் தோத்துட்டீங்க, இங்கேருந்து நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறார்.